ஹே புள்ளிங்கோஸ், நான் உங்கள் புண்ணியா யோகா தக்ஷனா. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குரோம்பேட்டில் இருக்க பச்சை மலைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா பார்த்தீங்கன்னா மந்திர காளி கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் நம்ம இங்கே 2 ரூட் இருக்குது கைஸ். அங்கே தெரியுதுல கைஸ் படிக்கட்டு, அப்படி அங்கே போனால் சிவன் ரூட்டுக்கு போகலாம் கைஸ். அங்கே போனால் சிவன் கோயிலுக்கு போகலாம் கைஸ். இந்த சைடுக்கா போனீங்கன்னா மந்திர காளி கோயிலுக்கு போகலாம் கைஸ். இப்போ நாளை கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து சிவன் கோயிலுக்கு போகலாம் கைஸ். அங்கேருந்து சிவன் கோயிலுக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் டேஞ்சரஸ் ரூட்டு தான் எடுத்துருக்கோம் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியிலேயே இந்த போகிற வழி ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க கைஸ். ஏன்னா அங்கங்கே கல் அதெல்லாம் இருக்குது கூட. நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் போட்டுருந்தா கைஸ் இருக்கோம். ஏன்னா இங்கே அந்த சைடு வரும்போது முள்ளுலாம் இருக்கும், டேஞ்சராக இருக்கும். அதனால் நாங்கள் ஸ்லிப்பர் போட்டு வந்துட்டோம் கைஸ். நாங்கள் மேலே போயிட்டு நாங்கள் ஸ்லிப்பர்லாம் கட்டிட்டு போய்ட்றோம் கைஸ். சில பேர்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் எடுத்துன்னு போகிறாங்க கைஸ். நீங்கள் மேலே போய் விளாட்னீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக போய் விளாடுங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பாறைலாம் இருக்குது. போகிற வழியிலே கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இங்கே பார்க்கும்போது இங்கே பாரு சூப்பர்ரா. இது பார்க்கும்போது நம்மளுடைய வெள்ளையங்கிரிக்கு போன ஞாபகம் வருது நம்மளுக்கு. அதே போல தான் இருக்குல்ல, சூப்பர்ரா. என்ன ஒன்று நம்மளுக்கு அந்த குச்சி தான் இல்லை, பரவாயில்ல. மலை ஏறும்போது இங்கே ஒரு பாறைலாம் இருக்குது. கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு வராங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய பேர் வராங்க. ஆனால் ஒன்று, இந்த வெயிலில் கரெக்டாக ஈவினிங் டைம் வர்றது தான் கரெக்டான டைம். நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? நம்ம 4 மணிக்கு வந்தோமா? ஆமாம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புனதே 4 மணிக்கு கிளம்பணுமா? இல்லை, நம்ம வீட்டிலேருந்து வரும்போது 3:30 மணிக்கு கிளம்பணும். 3:30 மணிக்கு கிளம்பணும். இங்கே ரீச் ஆகிறதுக்கு 4 o'clock ஆயிடுச்சு. 4 o'clock ஆயிடுச்சியா? சூப்பர்ரா. பெரிய பெரிய கல்லுலாம் இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், அதே போல தான் இருக்குல்ல இங்கேயும். இதுக்கு மேலேயும் ஆனால் நீங்கள் அதே ஏறிட்டீங்கடா, நீங்கள் சர்வசாதாரணமாக ஏறிட்டீங்க. இது உங்களுக்கு ஒன்றுமே இல்லைடா. அது ஏறிட்ட பிறகு கைஸ் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிதான் இருக்குது கைஸ். இங்கே சுற்றி பார்க்கும்போது அந்த கிளி கத்துற சவுண்டு, குயில் கத்துற சவுண்டு அதெல்லாம் சூப்பராக இருக்குது கைஸ். ஏப்பா செம்ம சூப்பர் வியூடா கைஸ். இங்கேருந்து பார்க்கறதுக்கு சரியான வியூ இருக்குது கைஸ். சூப்பரான வியூ. வீடியோலேருந்து பார்க்குறத விட மேலேருந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குமா இங்கே? சூப்பரா. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்க அங்கே சன் நல்லா இருக்கு கைஸ் பார்க்க. சன்செட்டு கைஸ். இன்னும் படி போயிட்டே இருக்குது. நாங்கள் அந்த மலையை பற்றி எங்களுக்கு இப்போ தான் எதுவும் தெரியாது. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் கைஸ். அதாவது சேனல் ஓப்பன் பண்ணதுலேருந்து நீ கைஸ் சொல்லி உனக்கு எப்பப்போ கைஸே வந்துடுது புண்ணியா. ஆனால் இது நம்ம அந்த அளவுக்கு கஷ்டமான மலை போல் தெரியல. ஏன்னா நம்ம இப்போ தான் இப்போ மூச்சு வாங்குது நான் கொஞ்சம். ஆமாம் ஆமாம், வெள்ளங்கிரி போனா. ஆனால் வெள்ளங்கிரியில் நிறைய பாறைங்கள்லாம்
நெருக்கமாக இருக்கும்டா. இவ்வளோ ஸ்டெப்ஸு இவ்வளோ ஈஸியஸ்ட்டாக இருக்காது. ஆமா சித்தப்பா. இதெல்லாம் வந்து நடந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது, வாக்கபுளாக இருக்குது. அதுதான் இங்கே. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பாறைலாம் வந்து படிக்கட்டு மாதிரியே இருக்கு. வெள்ளையங்கிரியில் பார்த்தீங்கன்னா இங்கே கூத்தா போயிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம். அங்கே அதுவும் இல்லாமல் வந்து அவன் பாரு, அவன் ஓடியே போயிடுறான். அவன் அது போகிற வழி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அவன் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கான், சாப்பிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஓடி போயிட்டான். வராங்க மாமா, அவன் போட்டோ எடுங்க மாமா. இப்போ வந்து அவன் வந்து ஓடியா போயிட்டான். வியூ பாத்தீங்களா? வியூ பாருங்க गाइस. நம்மளுடைய சென்னை இது போல நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க யாரும். இதுதான் நம்மளுடைய சென்னை. வேற லெவல் गाइस. இது வந்து பச்சை மலையில இருந்து பாதி ஹைட்ல இருந்து இந்த வியூ கிடைக்குது. சூப்பரா இருக்குது. அங்க ஒரு மலை ஒன்று இருக்கு, அதுதான் திரிசூல மலை. அது சரவணா ஸ்டோர்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். அங்க கிட்டத்தட்ட அந்த ஈசிஆரில் இருக்கிற பில்டிங்ஸ் வரைக்கும் தெரியுது இங்கே வியூவில். சூப்பர். ப்ளசண்ட்டாக இருக்கு. ஆனால் இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்தாலே நல்லா சூப்பராக. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. நான் போகும்போது கூட இந்த இடத்துல குத்திக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னும் அங்கே ரொம்ப தூரம் ரீச் ஆகணும். மூச்சு வாங்குது गाइस. வெள்ளையங்கிரியில் இருக்கிற ஃபீல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இங்கே வந்து வாட்டர் கேன்லாம் எடுத்துங்க வரலாம். ஆனால் பிளாஸ்டிக் மட்டும் எடுத்துங்க வந்து இங்கே போடாதீங்க. தீப்பெட்டி கூட எடுத்துங்க வராதிங்க கைஸ். ஏன்னா ஃபயர் வந்துடுச்சுன்னா மரம்லாம் எரிஞ்சு போயிடும். அதனால அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து இது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக ஆக்கிடுவாங்க. யாருமே வந்து பார்க்க முடியாத போல் ஆகிடும் அப்புறம். ஆமாங்க கைஸ். ஸோ அதனால் இது வந்து எல்லாரும் அனுபவிக்கணும்ல. அதனால் ஸோ காய்ஸ், இங்கே வந்து குப்பைலாம் போடாதீங்க. நான் ஒரு குப்பையை காட்டுறேன் காய்ஸ். பிளாஸ்டிக் எடுத்து வந்து இங்கே போட்டிருக்காங்க காய்ஸ். இதை பாருங்க காய்ஸ், பிளாஸ்டிக் எடுத்து பண்ணாதீங்க போட்டிருக்காங்க. கீழே எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுறது பெட்டர். காலி ஆகிடுச்சா கூட பேக் உள்ளே எடுத்துக்கு போயிட்டுருக்கேன். இந்த பிளேஸை நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். பல தலைமுறைக்கு இதை வந்து பொக்கிஷமாக பாதுகாத்து கொடுக்கணும். காய்ஸ், இந்த மலையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த மலையை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால தான் காய்ஸ் இங்கே வந்திருக்கோம். இப்படி ஒரு ரூட்டு போகுது காய்ஸ். இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரூட்டு போகுது. தெரியல என்ன வழின்னு தெரியல காய்ஸ். நாங்கள் போய் இந்த எல்லோரும் போகிற வழியிலே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். வா புண்ணியாவா. அதுக்குள்ளே என்னது ஆகட்டு. மேலே ஏதோ கிரவுண்டு இருக்கான்னு நான் தெரியல. எல்லோரும் விளையாடுற சவுண்டு கேட்குது அங்கே. அது மேலே வந்து விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்க போலக்குது. இருந்தாலும் இங்கே வந்து விளையாடுறது வந்து கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா இங்கே வந்து நிறைய மக்கள்லாம் வருவாங்க கைஸ். அவங்க மேலே பட்டுச்சுன்னா கொஞ்சம் இதுவாக. இல்லை, நான் கேட்டேன் அவங்கள. அவங்க வந்து நாங்கள் வந்து டிஃபென்சிவ் கேம் தான் விளையாடுவோம். நான் கேட்டேன், என்ன இங்கே கிரவுண்டு இருக்கா இங்கே மேலே அப்படின்னு கேட்டேன். இல்லை நாங்கள் டிஃபென்சிவ் கேம் தான் விளையாடுவோம். ஜஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜஸ்ட் ஒரு கேம், சின்னதாக ஒரு கேம் விளையாடிட்டு போகிறாங்க போல. சரி கைஸ், இங்கே அந்த மஞ்சள் பெட்டி இருக்குல்ல கைஸ், மூச்சு வாங்குது கைஸ். நீங்கள் வந்து மேலே ஏதாச்சும் குப்பை போடுறீங்கன்னா வியூ செம்ம வியூ பா. என்டையர் சிட்டியே வந்து நம்மளுக்கு சூப்பராக தெரியுது. கொஞ்சம் நாங்கள் வந்து கொஞ்சம் மேலே வந்து கிட்ட பியூஐடிஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மலைக்கு போனோம். பியூஐடிஸ் ஓகே. மலை தெரியுது இல்லையா, அது வந்து திரிசூல மலையா? அது திரிசூல மலை. நெக்ஸ்ட்டு அந்த திரிசூல மலைக்கு ஒரு நாளைக்கு போயிட்டு அதனுடைய டாப்லேருந்து வந்துடுவோம்.
இன்னைக்கே பார்த்தலாமா? இந்த பிவைடி வந்து ரொம்ப சுறுசுறுப்பான ஆளுங்க, விட்ட பறந்து போயிடுவாங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் குட்டி மலை தான் கைஸ். அவ்வளோதான், வந்துட்டோம், ஆல்மோஸ்ட் வந்தாச்சு கோயிலுக்கு. எதிர்பார்க்கறது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், அது மாதிரி நினச்சோம் கைஸ். ஆனால் இது வந்து கொஞ்சம் குட்டியாக தான் கைஸ் இருக்கும். ஆமாம். இது என்ன கோயில்? இந்த சாமி பேர் என்னது? மந்திர காளி காளி கோயில். மந்திர காளி கோயில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அங்கே கிரவுண்ட் இருக்கு போல கைஸ். சிவன் கோவில் கைஸ். ஏக்குறா பட்டி. என்னது? ஆம், இல்லை, இங்கே வந்து புத்து கோயில் இருக்குது ஒன்று. மேலே ஏறணுன்னா ஒரு புத்து கோயில் இருக்குது. இங்கே ஸ்லிப்பர்லாம் இங்கே கட்டி விட்டுட்டு அப்படியே புத்து கோயில் போயிட்டு ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம். வந்து ஸ்லிப்பர் கட்டி கொஞ்சம் பேர் கிரவுண்டு போல் இருக்குது, போய் பார்க்கலாம் கைஸ். கைஸ் குருவிலாம் இருக்கு கைஸ், பார்த்தீங்கன்னா தெரியுது. கால் குத்துது கைஸ். அம்மா மரங்கள்லாம் வந்து பராமரிக்கிறாங்க, பெயிண்ட் அடித்து பராமரிக்கிறாங்க. ஓம் ஸ்ரீ நாக என்ன படி புண்ணியா சக்கர் ஆனந்த ஹச்சக்கர் சுற்றிட்டு காய்ஸ் இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னேக்கில் வந்து ஒரு மனுஷங்க இருக்க மாதிரி அமைத்து வச்சுருக்காங்க கைஸ். நம்ம ஒரு சுற்றிட்டு நாகவல்லி அம்மன் குத்துது கைஸ். நாகவல்லி அம்மன் கோயில் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா நாகவல்லி கோயில். என்ன கோயில் ரெடி? நாகவல்லி அம்மன். நாகவல்லி அம்மன் கோயில் கைஸ். இது அங்கே ஒரு லேக்கு கூட இருக்கு இல்லை? இங்கே பாருமா, அங்கே லேக் இருக்கு, சூப்பர். இது போல் ஒரு லேக்கை நம்ம பார்த்ததே இல்லையே. இங்கே குரோம்பேட்டில் ஒரு லேக் இருக்கா? ராஜன் கேர்ஃபுல். இது அடையார் ரிவர். அடையார் ரிவரா? அடையார் ரிவர் இங்கே வராதே இல்லை? இங்கே ஒரு லேக்கு. சரி கைஸ், நம்ம முடிச்சாச்சு கைஸ். அப்படியா? இந்த கோயிலை பார்த்து முடிச்சாச்சு கைஸ். ஓ, பிச்சாவரம் போனீங்களா? ஆமாம், மாமா சொன்னாப்ல. நான் நினச்சேன் ரோபோட் நினச்சிட்டேன்டா. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம கோயிலெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து மேலே இருக்க இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது கைஸ். அங்கே தான் கைஸ் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே மேலே போய் அவுட்லாம் கைஸ். இங்கேயும் வந்து ஒரு கோயில் இருக்குது கைஸ். இதுனா கோயிலுன்னு சரியாக தெரியல கைஸ். ஸ்ரீ அமீர் அதெல்லாம் தெரியல கைஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் கைஸ் மேலே வந்தாச்சு கைஸ். இங்கே வந்து மந்திர கோயில்ல இருந்து மேலே இருந்து பார்க்கும்போது என்டையர் சிட்டி சூப்பராக தெரியுது கைஸ். இவ்வளோ நாளாக இப்படி நம்மளோட சிட்டியை பார்த்தது உண்டா? கைஸ் இங்கே மேலே வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சூப்பராக ரிவர்லாம் தெரியுது பத்தியா? இங்கே இருக்க நம்மளுடைய ரிவர் தெரியுது. அங்கே ஒரு சின்ன மவுண்டன் தெரியுது. அங்கே ஒரு மவுண்டன் இருக்குது. அதெல்லாம் ஈஸியாருடைய பில்டிங்ஸ். அதெல்லாம் அங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக. இப்போ ஒரு ஏரோப்ளைனில் வந்தால் தான் நம்மளோட சென்னையை இதை பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம ஏரோப்ளைனில் ஏறாமே இப்போ பார்த்துட்டோம். இல்லை, சென்னையை சொல்கிறேன். சென்னையை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்க முடியும்? இது போல் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்?
ஒரு ஹை ரேஸ் பில்டிங்கில் இருக்கணும், இல்லைன்னா Guys, ஏரோப்ளேனில் அங்க வரும்போது தான், பாருங்க guys. ஏரோப்ளேன்லேருந்து ஒரு லேண்டிங் பண்ணும்போது தான் இந்த அது கூட கொஞ்சம் தான் காட்டும். இது போல் ஒரு வியூ வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆமாங்க சூப்பரான வியூ. அங்கே ஒரு அங்க 2 கார்லாம் மவுண்டன்ஸ் போறது இருக்குது, பாத்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே இருக்கிற ஒரு லேக் இருக்குது, லேக் கூட இருக்குது இங்கே ஒரு சூப்பர் ஸ்லிப்பர். டேய் கண்டத்தில் போட்டுறா ஸ்லிப்பரா. கண்ட பாப்பாயோ பேர் குத்துது. இங்க மட்டும் கால் வைக்கவே கூடாது. அம்மா குத்துதா குத்துதா. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நோ கைஸ் படி இங்கே வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி போயிட்டு மேலே வந்திருக்கோம் கைஸ். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இதுதான் இங்க ஒரு கைஸ் இருக்கு. அற்புதமான காளி கோயில் இருக்குமா. அங்கே பார்த்தீங்கன்னா அது என்ன தெரியாடி சிவனா. ஆமாம் சிவன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்கு கைஸ். அங்கே பாருங்க கைஸ், அங்கே ஒரு மவுண்டன் தெரியுதுல்ல. அங்கே கூட இன்னொரு மவுண்டன் கூட தெரியுது அங்கே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து அந்த வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா பங்கமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் வியூ ஃப்ரெண்ட். இங்கே அப்படியே அந்த சூரியன் வந்து நம்ம கண்ணை கூசுகிற மாதிரி இருக்குது கைஸ். அங்கே மலைலாம் அப்படியே அழகாக ஃப்ளோ ஆகிட்டு வேவ்ஸ் மாதிரி அங்கே அழகாக இருக்குது கைஸ். அங்கே வந்து மேலே வந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து நல்லா இருக்கு கைஸ். இந்த ஃப்ரெஷ் ஏரை ஸ்மெல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். எனக்கு இந்த கோயிலெலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா அந்த கோயில் இந்த மாதிரி மலை கோயிலெலாம் மலையில் ஏறி கோயிலெலாம் இருக்குல்ல கைஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டுக்குள்ளே இவ்வளோ ஏன்னா இங்கே வந்து ஏறும்போது நல்லா இருக்கு பில்டிங்லாம் இவ்வளோ சூப்பர் பில்டிங்லாம் இருக்குது கைஸ். அங்கே என்னாச்சுன்னு தெரில கைஸ், அங்கேருந்து புகை வந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து லேண்ட் ஆக போகுது. அங்கே பாருங்க கைஸ், ஒரு ஏரோப்ளேன் வந்து கீழே வந்து லேண்ட் ஆக போகுது கைஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நல்லா பெயிண்ட்லாம் அடித்து நல்லா இது பண்ணி வச்சுட்ருக்காங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, பராமரிப்பு சூப்பர் அற்புதம். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சரியா தெரியல. லேக் அங்கே ஒரு டெம்பிள் கூட இருக்குல்ல. என்ன டெம்பிள் அது? திருநீர்மலையா? அது குரோம்பேட்டு வழிக்காக தானே வரும் திருநீர்மலை. அதான் குன்றத்தூர் கிடையாது, நடுவில் ஒரு திருநீர்மலை ஒன்று இருக்குல்ல, திருமழிசை இது போகிறப்ப எழும்போது. திருநீர்மலைன்னா வெள்ளையங்கிரியில் தானே இருக்கும். அது வேற. வெள்ளையங்கிரியில் இருக்கிறது வந்து திருநீர் பிள்ளையாருன்னு சொல்லுவாங்க. திருநீர் மலையில் ஏரோப்ளேன் பாரு லேண்டிங் என்ன சூப்பராக இருக்குது. ஸ்லோவாக லேண்டிங் ஆகுது, பியூட்டிஃபுல்லாக லேண்டிங் ஆகுது. லேண்டிங் ஏரோப்ளேன் லேண்டிங் ஆகிறதுலாம் ரொம்ப இங்கேருந்து ஹைட்லேருந்து பார்க்கறது நல்லா இருக்கு கைஸ். பேக் வாங்க, எவ்வளோ ஸ்லோவாக அழகாக போகுது பார்த்தியா. லேண்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. அப்படியே பாரு, அப்படியே இறங்க போகிறாரு பாரு ஏர்போர்ட்டில். எங்கே ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே தானே இருக்குது ஏர்போர்ட்டு. ஏரோப்ளேன் எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு இது மாதிரி மலையில் ஏறி கோயிலெலாம் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து இதுவெல்லாம் இருக்குது, அப்புறம் வந்து மேலே பறவை கத்துற சத்தம் அதெல்லாம் கேட்டுகிட்டே மேலே ஏறும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து குருவிக்கெலாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நிறைய குருவி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பீவைட்டினா புல்லிங்கோ புண்ணியானந்தன் யோகேஷ் தக்ஷணா. நான் தான் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அம்மன் கோயில் இருக்கு கைஸ். அம்மனை வந்து கொஞ்சம் மறைச்சிட்டாங்க. இப்படி போனா இப்படி போ. என்ன லைனாக சுற்றி ஒரே இடத்துல பறந்துட்டு பேர்ட்ஸ்லாம் சூப்பர்.
என்ன அழகாக பறக்குது, அப்படியே அப்படியே ரெக்க வச்சு அப்படியே நிற்குது, பறக்கவே மாட்டுதுங்க, ஆடு சுற்றினு. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம? சிவன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். காளி கோயில் பார்த்துட்டு சிவன் கோயிலுக்கு போகிறோம். சிவன் கோயில் போகிறதுக்கு வந்து கீழே இறங்கி போகணுன்ட்டு அவசியம் இல்லை. இங்கேயே வந்து ஒரு சிவன் கோயில் கனெக்ட் பண்ணுறப்போல ஒரு ஒத்தடி பாதை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். சும்மா நம்ம போயிட்டு பார்ப்போம். எஸ் கைஸ், சரி வழி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் போய் பார்ப்போம். சேஃப்டி இல்லைன்னா ரிட்டர்ன் வந்துடும். எங்கே நம்ம ட்ராவல் பண்ணாலும் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நம்மளுடைய சேஃப்டி தான் முதல் முக்கியம். அதை மீறி எங்கேயும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகாதீங்க. தட்சு வெயிட் பண்ண. ஏய் நான் பண்ணிட்டு போகிறேன். பேக் வா புண்ணியா. புண்ணியானந்தன் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன பாதையில் போயிட்டுருக்கோங்க. என் கால் சைஸில் தாங்க இருக்குது. ரொம்ப பார்த்து போகணுங்க. முள்ளெல்லாம் போகும்போதே கொடுத்துது. டே ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். வழி இல்லை சொல்கிறாங்கோ.